உங்களுக்கான எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகுதுன்றதுக்கு இது முழு உதாரணம் என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை, இந்த வீடியோவே நம்மளுக்கு உதாரணத்தை கொடுக்க தான் போகுது. நம்மளுடைய நிலைமையெல்லாம் மாறி வர்றதுக்கான கண்கூடாக பார்க்க போறீங்க. நீங்கள் 26 நாட்கள் 19/9/2024 முதல் நம்ம மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் போன மாதம் நாம் பட்டு இருந்த வேதனைகள்லாம், மனதளவில் இருந்து வந்த வேதனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஏன் இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு சுக்கிர பகவான் கொடுத்த இந்த பலாபலங்கள் ஏன் நின்று போச்சு? எல்லாமே இனிமேல் தடையெல்லாம் விலகுமா? கண்டிப்பாக இந்த வாட்டி விலகுங்க. பொருளாதார நிலைமை முதல்ல சீராகும். எது நடக்குதோ இல்லையோ, பொருளாதார நிலைமை சீரடைவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை நிறைய. ஏன்னா நிதி நிலைமை அதான். ஒரு மனுஷனுக்கு நிதி நிலைமை சரியில்லைன்னா வாழ்வாதாரம் சரியில்லாமல் போயிடும். அந்த நிதி நிலைமை சரியாகக்கூடிய காலமே வந்துடுச்சு. நம்மளுக்கு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போறீங்க. இந்த 2/12 8ஆம் இடமும் எல்லாமே லாட்டரி யோகம், பணபரஸ்தானம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த கிரகம் உச்சம் அடையுது. அந்த நேரத்தில் புதன் பகவான் நம்மளுக்கு உச்சம் அடையக்கூடிய காலமாகவும், ஐயா செலவீனங்கள் இருந்தாலும் அது கூட சிறப்பாக இருக்க போகுது. வேற லெவலில் இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு 26 நாட்கள் வாழ்ந்து தான் தீர போகிறீங்க. நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க. உன்னதமான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. வெளியூர் செல்லக்கூடிய, ஃபாரின் போகிறதுக்கு யாருன்னா வாய்ப்பு இருந்தால் அந்த ஃபாரின் போகிறவங்களுக்கெல்லாம் திருப்பி விடுமுறை என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வர்றதோ, இல்லை இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பினை பெறுவதோ, ஒரு 26 நாட்கள் உங்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போகிறீங்க. அரசியல் வட்டாரத்தில் இது வரைக்கும் தலைப்பேர் இல்லைங்க, எனக்கு பேரே இல்லாமல் இருக்குதுன்னா அந்த தலைமை பொறுப்பாளர் பதவி கூட உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். இந்த ஒளி அமைப்பு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தான் தொந்தரவு, மற்றபடி ராசிகளுக்கெல்லாம் தொந்தரவு கிடையாது. 2 வீடு அவங்களுக்கெல்லாம் எப்போவுமே. சூரியன் சந்திரன் மட்டுமே தான் ஒளி அமைப்பு ஒருவங்களுக்கு மட்டுமே ஒரு வீடு. மீற்ற கிரகங்களுக்கு அனைவருக்கும் 2 வீடு உள்ளது. அதனால தான் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்றாரு. அவர் ஆட்சி பெற்றே காணப்படுறாரு. இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு நம்மளை ஒத்துமணியே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், வேலை ஆட்களாகட்டும், எல்லாருமே இனிமேல் கிடைக்க போகிறாங்க. ஒரு மனிதனுக்கு உன்னதமான காலம் என்றால் இந்த உன்னதமான காலத்தை பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்வாதாரத்தை, புதிய முயற்சிகள், வங்கி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த பேப்பர் ஒர்க் ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், எதனா இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கான அமைப்பு இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் எனக்கு சரியான மூமெண்ட்டு கிடைக்கல, வேலை சார்ந்த விஷயத்தில் எனக்கு சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளியூரில் போகக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பில் யாருன்னா தேடிந்தாங்கன்னா இதெல்லாம் உன்னதமான களமாக அமையப் போகிறது. நல்ல முன்னேற்றம் நீங்கள் காண போகிறீங்க. வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்பட போகிறது. துளாராசிக்காரங்கள், இந்த நாட்கள் உங்களுக்கு உன்னதமான அமைப்பினை தரதான் போகுது. ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய காலம் கூட வருது சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் மேலோங்கும். உங்கள் வாழ்வாதாரம் உயரும். வீடோ கல்வியோ, கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை விலகும். வீட்டில் இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டு நம்ம பக்கத்தில் எதுனா ஓப்பன் பண்ணி நம்மளை இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். புதிய பிஸ்னஸை தொடங்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறீங்க. எதனா ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சு ஒரு பிஸ்னஸோ, நாம் பங்கடையோ எதனா ஒன்று திறக்கிறதோ, பெரிய லெவலில் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஓப்பன் பண்ணுறதோ, வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் பார்க்கறது, இதெல்லாம் இனிமேல் துளாராசிக்கு பெரிய முன்னேற்றத்தை தந்தருளும். வல்வினைகள் விகலும். அதாவது பிரச்சனைகளிலிருந்து விலை வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கான தெய்வம் இந்த பகவானால் உங்களுக்கு பெரிய ஆஃபரான காலம் இல்லை. திருத்தணி முருகனை உங்களுக்கு உகந்த இடம் என்றே சொல்லுது. அந்த திருத்தணி முருகப்பெருமானை, வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சுவாமி வணங்கி வர ஐயா, மாதத்தில் ஒரு முறை, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை துளாராசிகாரங்களுக்கு உன்னதமான இடம். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் விலகிட்டு ஓடக்கூடிய ஒரே இடம் எதிரானா அந்த திருத்தணி முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி தான். உங்களுக்கான உகந்த இடம், உகந்த கோயில், உகந்த எல்லா தெய்வத்துக்கான அமைப்பு உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது.
உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்தே காணப்பட போதுங்க. விடுங்க, தூக்கி போடுங்க. நிதி நிலைமை சீராக போதுங்க. இந்த 26 நாட்கள் உன்னதமான நாட்கள் என்று கூட சொல்லுவோம். உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது, இனிமேல் நீச்சத்தில் இருந்தார், அவர் ஆட்சி பெற்றாலே போதுமான உடல் உபேதைகள் கண்டிப்பாக தீரும். ஹாஸ்பிட்டல் போன அவசியம் இல்லை சுவாமி, இனிமேல் ஹாஸ்பிட்டல் போகிற பக்கம் உங்களுக்கு தேவையில்லை. உடலில் வந்த பிரச்சனையாகட்டும், மனசில் வந்த பிரச்சனையாகட்டும், வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், எதுவாகனா இருக்கட்டும் ஐயா, எல்லா பிரச்சனையும் தீரப்போதுங்க ஐயா. நம்மளுடைய வாழ்வாதாரம் நிலைமை திருப்பியும் மீட்டெடுக்க போகிறீங்க, ஆட்சி பெற போகிறீங்க. நீங்கள் திருப்பியும் நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கான அமைப்பு, நம்ம ஊரில் யாருன்றதுக்கான தலைமை பொறுப்பாளராக நிற்கிறதுக்கான அமைப்பு, அந்த பழைய தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட கூடிடும். ஒரு உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி தருவார், எண்ணங்களை பூர்த்தி செய்ய வைப்பார். இது வரைக்கும் தலைமை பொறுப்பாளராக நிற்கலைன்னா உங்கள் பேச்சை இனிமேல் எல்லாருமே கேட்க போகிறாங்க. வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாருன்னா உடலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. நம்மளுடைய பிரச்சனை இந்த மாதத்தில் இந்த 26 நாட்களில் கண்டிப்பாக தீரும். தீர்றதுக்கு நாங்கள் அப்போவே நீங்கள் ஆட்சி பெற்று பிடிச்சிருவீங்க. திருப்பி ஒரு பதவி என்று சொல்லக்கூடிய மோகம் இருந்தால் அந்த பதவி நம்மளுக்கு கிடைக்கல, நானும் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேங்க, நானும் வாழ்வாதாரத்தை எழுந்துட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேன், எனக்கு கையில் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய விபரீத ராஜ யோகத்தை பெற போகிறீங்க. லாட்டரி யோகம் நம்ம வீட்டில் செல்வங்கள் சேர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், தீவினைகள் அகலக்கூடிய காலம் என்றால் இந்த 26 நாட்களில் உங்கள் தீவினைகள்லாம் அகந்துடுறீங்க. ஒரு நல்ல தூக்கத்தை தூங்க போகிறீங்க. ஏசி இல்லையா வீட்டில், ஏசி வாங்கி போட போகிறீங்க. வண்டி வாகனங்கள் சரியில்லையா கார் வாங்குவீங்க ஐயா. ஒரு உச்ச நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு தலைமை பொறுப்பாளராக இருந்து நடத்த போகிறீங்க இந்த மாதம் ஐயா. இந்த 26 நாட்கள் உன்னதமான காலம் என்று சொல்லுங்கள். வாழ்க்கையை வாழணும்னா உங்களை கேட்டு தான் வாழணும். இனிமேல் உங்களை பார்த்து தான் வாழ போகிறாங்க எல்லாருமே. ஐயா இவர் தானா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட வரப்போகுது. எவ்வளோ கடுமையானா இருக்கட்டும், அதையும் தாங்கக்கூடிய தன்மையை இதே கொடுத்துட்டு போகிறாரு. அவரே ஆட்சி பெறுவது என்பது நம்மளுக்கு 2ஆம் அதிபதியும் ஆட்சி, நம்ம ராசிநாதனும் ஆட்சி என்றாலே வேற லெவல். அவர் தான் 9ஆம் அதிபதியும். நீங்கள் உடைய வாழ்வாதாரம் நான் தொலைச்சிட்டு நிற்கிறவங்களுக்கெல்லாம் திருத்தணி முருகனை நீங்கள் சென்றடைங்க. துளாராசிகாரங்க வணங்க வேண்டிய தெய்வமே முருகப்பெருமான் தான். உன்னதமான தெய்வம் என்றால் அது முருகப்பெருமானே குறிக்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நான் வணங்கும் தெய்வம் முருகப்பெருமான், முருகனே தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனான், அவனின்று ஓர் அணுவும் அசைவது, 12 கரங்களும் அவருடைய கதைகளே, அந்த கட்டங்கட்டம் எல்லாமே அவருக்கு தான். 12 விழிகளும் 27 நட்சத்திரமும் அவருடைய அங்கங்களே, எல்லாமே முருகனையே குறிக்கும். வேற எதுவுமே கிடையாது. 6 படை முருகனையே, அந்த முருகனை தான். இந்த நவ கோள்களாகட்டும், இந்த திக்குகளாகட்டும், அட்சமா சித்தி பாலகர்களா. ஏன்னா சூரபத்மனை அழிச்சது வேற யாரும் இல்லை. 33 கோடி தேவர்களை சிறைப்படுத்தி வச்சிருந்தவரே அவர் தான். அவங்கள மீட்டது ஒரே யாரானா தேவர்களின் சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான். அவன் வணங்க வேண்டிய தெய்வமே முருகப்பெருமான் தான். எல்லாருக்கும் தெய்வமே அவர் தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் முருகன் தான். இணையற்ற தெய்வம் என்றால் அது முருகனை மட்டுமே குறிக்கும். துளாராசிக்கு உகந்த இடம் எது என்றால் அந்த திருத்தணி முருகனை சென்று வர திருத்தணி முருகனுக்கு நீங்கள் முருகப்பெருமானை, அந்த சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வழிபட இந்த வாழ்வாதாரத்தில் இது ஒரு புதிய முயற்சி கூட சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரப்போகிறதா ஒரு திருநம்பி சொல்லலாம். திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய காலமாகவும் நம்ம முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி 3 மாதத்துக்கு ஒரு முறை ஐயா எதுவும் தேவையில்லை, முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே தங்கிட்டு வாங்க. எங்கே சென்றாலும் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம அங்கே இருக்கணும். அந்த ஒளி அலைகள் நம்ம மேலே படணும். அப்போ தான் நம்ம வாழ்வாதாரம் உயரும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு விலகும். ஆலயம் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாதுன்றான். ஏன் சொல்கிறான்? இந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் நம்ம மேலே எப்பவுமே படும். மனுஷனுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் தான். எண்ணங்களே செயலை உருவாக்கும் என்று சொன்னான். இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான் அந்த எண்ணத்தை. அதை கொடுத்தாதான் நீ செயல்படுத்த செய்ய முடியும். முதல்ல அப்படி செய்யவில்லை என்றால் எப்படி நடத்தும்? அந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளால்.
அந்த எண்ணங்களும் செயலையும் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் துளாராசிக்கு வருது. இந்த நேரத்தை அந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, நம்மளால் முடியலன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கண்டிப்பாக திருத்தணி சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். நல்லது நடக்கையா. திருமணம் சார்ந்த விஷயங்கள், வெளியூரில் நம்ம காதல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் கைகூடி விடும். ரொம்ப நல்ல நிகழ்ச்சி என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நாம் இது வரைக்கும் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டிருந்தால் அவையெல்லாம் தடையெல்லாம் உடைத்து பெரிய முன்னேற்றத்தை இந்த 26 நாட்களில் கண்டிப்பாக கொடுத்துரும். உங்கள் எண்ணங்கள் சரியாக போகுது. நாம் ஏன் தவறு செய்கின்றோம் என்ற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்க போகிறோம். ஒரு தெய்வம், அது முருகப்பெருமானே தெய்வமாக வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வாதாரம் உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.